கிறிஸ்தேசுவை நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எசாயா 41:14 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். Fear not, I will help you. நீ பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிற முதல் வார்த்தை, நீ பயப்படாதே. இந்த காலை நேரத்தை பயத்தோடு நிறைவேற ஆரம்பிச்சிருக்கல. இந்த காலை நேரத்துல இந்த நாளில என்னென்ன போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறதோ என்று சொல்லி கலங்கி நிக்கிறேங்கல்ல. இன்னைக்கு இந்த மனிதனை எப்படி நான் சந்திப்பேன், இந்த சூழ்நிலை எப்படி நான் சந்திப்பேன், இந்த சூழ்நிலைக்கு என்ன பதில் சொல்லுவேன், நான் எப்படி இந்த பாதையை தாண்டி செல்லுவேன், பயந்துட்டு இருக்கோல. ஆனா யாரோ பயப்படுறதுனால ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம் ஆண்டவர் நம்மோடு கூட வரப்போகிறார். நம் ஆண்டவர் நம்மை சுமந்து கொள்ள போகிறார். நம்ம இருந்து பேச வேண்டிய வார்த்தைகளை ஆண்டவர் அந்த இடத்துல நமக்காக பேசுவார். அவரே நமக்கு வாயாய் இருந்து மறு உத்தரவை சொல்லக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த காலை நேரத்துல ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிற நமது வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற நம்பிக்கையுள்ள வார்த்தை, நீ பயப்படாதே. பயத்தோடு இந்த காலையில் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா பாருங்க, முடிவு சம்பூர்ணமாய் சமாதானமாய் முடியும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட வருகிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். நமது வாழ்வை குறித்து எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் இருக்க உன்னோடு. ஒரு உலகத்தின் மனிதர்கள், ஏதோ ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற மனிதர்கள் இந்த வார்த்தையை சொல்லிட்டா நம்ம மிகப்பெரிய தைரியம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அல்ல, நம்மை உருவாக்கின ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தை. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த காலை நேரத்துல ஆண்டவரே, என்னுடைய பயத்தை என்னை விட்டு புறம்பாக்கும் அப்பா, பயத்தை என்னை விட்டு விலக்கி போடுங்கப்பா, நீர் எனக்கு துணையாய் நில்லும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்வதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்கு நன்றியப்பா. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தை நீர் எங்களுக்கு சொன்னீரே அப்பா. இந்த வார்த்தைகள் எத்தனை நம்பிக்கை உள்ளது என்று அறிந்திருக்கிறோமே. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவுக்கு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளை எப்படி தாண்டி செல்வேன் என்று சொல்லி குழம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்கப்பா. உங்களுடைய சமாதானம் நிறைவாய் இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.